ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த பேப்பர் கப்பை எடுத்துக்கோங்க. பேப்பர் கப் இல்லாதவங்க நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதாவது சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த கப் என்ன பண்ணுறோன்னா சிசர் யூஸ் பண்ணி அதோட பாட்டமை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். பாட்டமில் ஒரு 0.25 சென்டிமீட்டருக்கு நமக்கு வந்து அப்படியே உள் வாங்கி இருக்கும், அது உள் பக்கமாக இருக்கும். ஸோ சைடில் இந்த மாதிரி வந்து திக்கான ஒரு பேப்பர் இருக்கும். அதையும் என்ன பண்ணுறீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர் இல்லை, ஆமாம் 0.5 சென்டிமீட்டருக்கு இல்லை 0.75 சென்டிமீட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள், பெரிய சிசர் வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ண முடியாது. ஸோ சின்னது யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை அப்படியே அழுத்தி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் நான் ஜெல் பென் யூஸ் பண்ணி வரைகிறேன். வேக்ஸ் கோட்டிங் கொடுத்த கப்பில் வந்து நீங்கள் வேக்ஸ் கோட்டிங் கொடுத்த இடத்துல வரைஞ்சிங்கன்னா ஜெல் பென் நிற்காது, பெயிண்டிங் பண்ணலாம். பட் வேக்ஸ் கோட்டிங் இல்லாத சைட் நீங்கள் ஜெல் பென் யூஸ் பண்ணி பண்ணலாம். எனவே கப்புக்கு வந்து இன்சைட் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜெல் பென் வச்சிங்கன்னா அது அழிஞ்சிடும், அது பார்த்துக்கோங்க. அது மட்டும் ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு தாமரை ஓம் சிம்பிள் ரெண்டுத்தையும் போட்டுட்டு இந்த தாமரைக்கு கீழே வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு குட்டி ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணிடுறோம். அதே மாதிரியே நம்ம டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஓம் சிம்பிளுக்கு மேலேயும் ஒரு குட்டி ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஆலிவ் க்ரீன் எடுத்துக்கிறீங்க, ஓகேவா? ஸோ ஆலிவ் க்ரீன் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிடுறோம். ஒன்ஸ் ஆலிவ் க்ரீன் முடிஞ்சதுக்கப்புறமா இன்சைட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோட்டஸ்க்கும் அந்த மீதம் இருக்கிற அந்த இடத்துக்கும் நம்ம பெயிண்டிங் அப்படின்றது பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆலிவ் க்ரீன் கொடுத்துருங்க. ஆலிவ் க்ரீன் கொடுத்துட்டு ஒயிட் கலரில் நம்ம இதில் டீட்டெயிலிங் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டிக் எடுத்து 3 கோடாக வந்து ஃபுல்லாக இதில் நம்ம இப்படி கொடுக்குறோம், சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம கோடாக கொடுத்து அழகாக வந்து கொடுத்தோன்னா இதுக்கான பார்டர் டிசைன் அப்படின்றது முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நான் இன்சைடில் சொன்ன மாதிரி லோட்டஸ்க்கும் அந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, அது உள்ள பேலன்ஸ் இருக்கிற போர்ஷனுக்கும் நம்ம கலர் கொடுக்கணும். லோட்டஸ்க்கும் ஆப்வியஸ்லி நம்ம கொடுக்க போகிறது என்ன கலர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே கலர் தான் நான் கொடுக்க போகிறேன். என்ன கலர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 3 லைன்ஸ் அப்படின்றத ஈக்குவல் இன்டர்வல் கொடுத்து நம்ம அழகாக இதில் வந்து வரைஞ்சிடுறோம். இது முடிச்சதுக்கப்புறமா லோட்டஸ்க்கு நான் இந்த மாதிரி மெட்டாலிக் ரோஸ் கலர் கொடுக்குறேன். அதுவும் பேபி ரோஸ் கலர் மாதிரி கொடுக்குறேன். பேபி பிங்க் கலரில் கொடுக்குறேன்னு சொல்லலாம், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம எல்லா லோட்டஸ்க்கும் பெயிண்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த ப்ளூ கலர் அப்படின்றத வந்து இன்சைட் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து டீட்டெயிலிங்க்கும் நான் வந்து ரோஸ் கலர் கொடுத்துட்றேன். ஸோ ரெட் கலர் எடுத்து கொஞ்சம் டீட்டெயிலிங்க்கு இன்னும் டார்க்காக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பிங்க் ரோஸ் ஷேடுக்கு உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் நான் வந்து பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன ரோஸ் கலர் பிங்க் கலர் ஷேட்ஸ் இருக்குமோ எல்லாமே இருக்கும். பபிள் கம் பிங்க்குன்னு இருக்கும், மெஜெண்டா இருக்கும், இந்த மாதிரி பிங்க் அண்ட் ரோஸ் ஷேட்ஸ் எல்லாம் இருக்கும். பார்த்து கற்றுக்கோங்க, நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்சைட் ப்ளூ வந்து எப்படின்னா ஒரு கர்வியாக வரா மாதிரி நம்ம இந்த ப்ளூ கலர் கொடுத்துட்றோம், சரியா? ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் கர்வியாக வரா மாதிரி ப்ளூ கலர் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உள்பக்கம் ஒரு லைட் ஷேடு ஓம்லேருந்து அப்படியே லைட் அப்படியே வந்து இந்த லோட்டஸ்க்கு வர மாதிரி அழகாக வந்து நம்ம ஒரு ஷேடு கொடுக்க போகிறோம். எல்லோ ஷேடு, லெமன் எல்லோ ஷேடு, அதுவும் மெட்டாலிக் கலரில் கொடுக்க போகிறோம். இப்போ அதை தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் ஆரஞ்சு அந்த அடிக்கிற எல்லோ கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் காயட்டும். இப்போது நம்ம நெத்தியில் ஓட்டுற ஸ்டிக்கர் பொட்டு இருக்கு இல்லையா, அந்த பொட்டு எடுத்துக்கிறேன். ரவுண்ட் இருந்தால் ரவுண்ட் எடுத்துக்கோங்க, ஓவல் இருந்தால் ஓவல் எடுத்துக்கோங்க. நான் ஓவல் பொட்டு இருக்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்து நம்ம இந்த கப்பில் இந்த கட் பண்ணோம் இல்லையா 0.75 சென்டிமீட்டர், அதில் இந்த பொட்டுகளை இப்படி வந்து ஒட்டணும். கட் பண்ண எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் பொட்டுகளை ஒட்டியாச்சு. ருத்ராட்சம் மாதிரி இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பொட்டு மேலே எல்லோ கலர் நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்கன்னா மேங்கோ எல்லோ கொடுங்க. ஸோ டார்க்காக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கொஞ்சம் ஆரஞ்சு ஷேட் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஒன்றுத்துக்கு எல்லோ இன்னொன்றுத்துக்கு ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் எடுத்துகிட்டு அந்த எல்லோவுக்கு நடுவில் இந்த ரெட் கலர் ஸ்டோனை ஒட்டுறேன். எப்போவுமே மங்களகரமான காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது அதில் மஞ்சள், பச்சை, சிவப்பு, கோல்டு கலர், தங்க நிறம், இது எல்லாத்துக்குமே முக்கியம் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதாவது பிரதானமாக நம்ம இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்துகிட்டு ஆக்சுவலாக இது ரைன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு அந்த 3 கோடு போட்டிருக்கோம் இல்லையா, 3 கோடு அதுக்கு நடுவில் இந்த ஸ்டோனை நம்ம வந்து ஒட்டிடுறோம், இந்த ரைன் ஸ்டோனை. ஸோ இந்த வேலையை முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ப்ளூ ஷேடில் சைடில் இந்த மாதிரி இந்த ஸ்டோனை அப்படியே லைனாக இந்த மாதிரி அடுக்கிடுறோம். இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களோட சாய்ஸ். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் காயட்டும். உல்லன் த்ரெட் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எந்த த்ரெட் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. வீட்டில் பூ கட்டுற நூல் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த பக்கம் இந்த 2ஆக போட்டு இந்த மாதிரி இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி அதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு நாட் போட்டு எடுத்துட்டிங்கன்னா க்யூட்டான இன்ஸ்டண்ட்டாக உடனுக்குடனே ரெடி பண்ணுற ஒரு ரக்ஷா பந்தன் ராக்கி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வார்னிஷை யூஸ் பண்ணி இதில் அழகாக ப்ரஷ் பண்ணி விட்டுடுறேன். ஸோ ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் காய வச்சிட்டோன்னா இந்த க்யூட்டான ரக்ஷா பந்தனுக்கான ராக்கி ரெடி ஆகிடும். ரக்ஷா பந்தன் அப்படின்றது சகோதரத்துவத்தை உணர்த்துவது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் எப்படி வந்து ஒரு பாதுகாப்பை தரான் ஒரு சகோதரனாக இருந்து அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது தான் இந்த ரக்ஷா பந்தன். நார்த் இந்தியாவில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த சவுத் இந்தியாலையும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆவணி மாதம் வர அந்த பௌர்ணமி தான் ரக்ஷா பந்தனுடைய அந்த நாள். லாஸ்ட் மினிட்ல கூட இந்த ராக்கியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.